ஹலோ கைஸ், நான் துபாய்க்கு ஃபர்ஸ்ட் வந்தப்போ கடவுகளோடலாம் வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், கண்ணு நிறைய தண்ணியோடையும் நான் எடுத்த முடிவு கரெக்டு தானே அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடையும் வீட்டெல்லாம் விட்டுட்டு வரோமே அப்படின்ற ஒரு எமோஷனலோடையும் தான் வந்தேன். வந்த 2 மாசத்துல ஒரு நாளைக்கு 3 தடவையாவது எங்க வீட்டுக்கு கால் பண்ணிடுவேன். கால் பண்ற எல்லா டைமும் அழுதுட்டே தான் எங்க அம்மா கிட்ட பேசுவேன். அப்போ ஒரு சில பேர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு தைரியமாவும் ஆறுதலாவும் இருந்துச்சு. அதுல ஒருத்தவங்க சொன்னாங்க, துபாய் ஸ்டார்டிங்ல தான் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் போக போக பழகிரும், நீயே துபாய் விட்டு இந்தியா போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சா கூட உனக்கு அந்த மனசு வராது அப்படின்னு சொன்னாங்க. வந்து 2 வருஷத்துல 2 தடவை ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். அந்த 2 தடவை ஊருக்கு போன போகும் இப்படி சொல்லக்கூடாதுதான், வீட்டுல எல்லாரையும் பார்த்து சந்தோஷம் இருந்தாலும் ஒரு வாரம் போறதே எனக்கு 1 மாசம் போன மாதிரி இருந்துச்சு. லீவ் எப்போ முடியும், திருப்பி எப்போ துபாய்க்கு போவோம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் மேல டெய்லி ஆஃபீஸ் போற பஸ்ஸு, கையில் 5 பைசா இல்லைனாலும் அக்கௌண்ட் வச்சு டீ குடிக்கிற சேட்டா டீ கடை, நைட்டு 2 மணி 3 மணிக்கு மனசுல ஒரு மாதிரியா இருந்தாலும் தனியா தைரியமா போய் டீ குடிக்கிற அந்த மூமெண்ட், இதெல்லாம் இந்தியா போனா கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்காது. இவ்வளோ ஏன் இந்த மிசல்ஸ் இதெல்லாம் கூட நடக்குது, கொஞ்சம் கூட மனசுல பயமே இல்லை, இந்தியா திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணலை. இந்த அளவுக்கு துபாய் எனக்கு கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.